பாதுகாப்பது குறித்து ராமநாதபுரம் மக்கள் அளித்த பேட்டியை இன்றைய மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவல்துறை சிறப்பாக செயல்படுறாங்க. ரோந்து பணிக்கு முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரமாக இருக்கட்டும், எப்போ கூப்பிட்டாலும் சிறப்பாக பார்க்குறாங்க. ஆனால் ஒரு துயரமான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பகுதியிலையும் காவல்துறை பற்றாக்குறை ஏற்படுது. இந்த பற்றாக்குறை காரணமாக தான் அங்கே அனாச்சாரங்களை தடுக்க முடியாமல் அங்கே பாதிப்புகள் அதிகமாகுது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா கீழக்கரையில் எத்தனை காவல்துறை இருக்க வேண்டும், தாலுகா அளவுக்கு உயர்ந்திருக்கு. இந்த தாலுகாக்கான காவல்துறை இங்கே இல்லை, பற்றாக்குறை இருக்கிறனால இவங்களே ஓவர் டியூட்டி, நைட் டியூட்டி இவங்களே பார்க்குறாங்க. பகல் டியூட்டியும் பார்த்துட்டு நைட் டியூட்டியும் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த அடுத்த தொய்வு ஏற்படுது. அந்த தொய்வு நேரத்தை தான் மற்ற கைவர்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களால இந்த நேரத்தை வர முடியாது அப்படிங்கிறது. அதனால் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் போதுமான அளவுக்கு காவல்துறை நியமிச்சிட்டாலே இந்த குற்ற சம்பவத்தை தடுத்துடலாம். இரவு நேரங்களில் அதிகமாக பொதுமக்கள் நடமாட்டங்கள் இருக்குது. இப்போ காவல்துறையை குறை சொல்ல முடியாது. அவங்களும் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். நம்ம கடை இருக்கிறதுனால அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை காவல் அதிகாரிகளை ரோந்து பணியில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. பொதுமக்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே போல் காவல்துறையினர், காவல் அதிகாரிகள் பட்டளவு இருக்க தான் செய்யுது. நம்ம நீண்ட நாளாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். கீழக்கரைக்கு போக்குவரத்து காவல் நிலையம் வேணும் அப்படின்னு. அந்த கோரிக்கை பொதுமக்கள் சார்பாக நம்ம அதையும் வைக்கிறோம். விரைவில் கீழக்கரைக்கு போக்குவரத்து காவல் நிலையம் ஏற்படுத்தினாங்கன்னா போக்குவரத்து நெரிசல்களை தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறையா குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சின்ன வயசில் உள்ளவங்கெல்லாம் நிறையா பசங்கள்லாம் கஞ்சா அடிமை இந்த மாதிரி நிறையா குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கனால காவல்துறையோட ரோந்து பணிகள் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து இன்னும் கூடுதல் ஆட்களை நியமித்து அதோட இதை கொஞ்சம் துரிதமாக எடுத்து நடவடிக்கை எடுத்து குற்றங்களை குறைக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காவல்துறையோட இப்போதைக்கு உள்ள காவல்துறையோட செயல்பாடுகள் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த செயல்பாடுகளுக்கு அதிகப்படியான ஆட்களை நியமித்து மறுபடியும் திருப்பி அதை ஒரு துரிதமாக செயல்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.